கர்த்தரை ஆராதிப்போமா? அவருடைய அன்பு கூறுவர்களுக்கோ சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. என்னோடு கூட சேர்ந்து எசப்பா நான் மேலே அன்பு கூறுகிறேன்னு சொல்லுவீங்களா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, இதுவரைக்கும் உதவி செய்தாரே, இனிமேலும் உங்களுக்கு உதவி செய்வார். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, என்னை கண்டீரப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? இந்த பரிசுத்த ஆராதனையில வந்திருக்கிற தேவ பிள்ளையே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. தேவப்பிள்ளையே, வாழ்க்கையில எத்தனை குறைவுகள் இருந்தாலும் வியாதிகள் இருந்தாலும் அவர் யெகோவா ரஃபாவாய் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி தம்முடைய ஜனங்களை குணமாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து பாடுவீங்களா? யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுதும் நம் தேவனை ஆராதித்தோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம்.
கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக நம் மத்தியிலே அன்பு சகோதரர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி EJ கிம்மி மார்ட்டின் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எனவே இந்த ஜாய் டிவியில் பார்க்கிற நீங்கள் யாவரும் பொறுமையோடு கூட காத்திருந்து இந்த வேளையில் நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நிச்சயம் தேவன் உங்களுக்கு பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். Praise the Lord. Hallelujah. கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி ஜாய் டிவி இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி. என் பேர் தீர்க்கதரிசி EJ மார்ட்டின் கிம்மி. என்னோடய ஊழியம் பேர் God has provided ministries. எங்கள் ஊழிய ஷாப்பா என் ஷாப்பா ஜனத்தை வர வைக்கிறேன். கடவுள் வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். ஹல்லேலூயா. ஆமென். 2 திமோத்தி 1:7 சொல்லி இது ஆவியானவர் நம்மளுக்கு பயம் இல்லா ஆவியை கொடுக்கலன்னு போட்டுக்குது. ஆவியானவர் நம்மளுக்கு பயம் இல்லாத ஆவியை கொடுத்துருக்கிறான்னு போடலாங்க. ஓகேயா? என்ன ஆவி கடவுள் கொடுத்துருக்கிறார் நம்மளுக்கு? அன்பு, பாசம், வல்லமை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு காட்டுவது சபையில் ரொம்ப குடும்பத்தில் பயம் ஆவி வந்து ஆட்டி பச்சுன்னுக்குது. இங்கே பயம் ஆவி எப்படி நம்மளை படிக்குதுன்னா, நம்ம கடவுள்கிட்ட அங்கே நம்பிக்கை இல்லாத டைமில் இது மாதிரி ஆகுது. நம்மளுக்கு பயம் வந்த உடனே ரெண்டாவது கவுல ஆவி. பயம் ஆவியோ கவுல ஆவியோ இன்னைக்கு சர்ச்சை வந்து ஆட்டி பச்சுன்னுக்குது. ஆனால் இனிலேருந்து இயேசு நாமத்தில் இங்கே ஆவி உங்ககிட்ட வராது. அல்லேலூயா. இங்கே ஆவியோ உங்கள் கையில் இருக்குது. தொத்தம் உங்கள் பாஸ்டரோ, உங்கள் தீர்க்கதரிசியோ, உங்கள் அப்பாஸ்டலோ, உங்கள் டீச்சரோ, உங்கள் பக்கத்து வீடோ தொத்த முடியாது. உங்கள் கையில் இருக்குது இன்றைக்கி இது தொத்தம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பயம் இல்லாத ஆவி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். வல்லமையோட ஆவி நமக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம ஏன் பயப்படணும்? பயம் வந்தாவே பிசாசு எத்தனை வந்திருக்கிறான்னு அர்த்தம். பயம் வந்தாவே பிசாசு தான், கடவுள் இல்லை. கடவுள் பயம் ஆவியை கொடுக்க மாட்டார். பைபிள் சொல்லிது இங்கிலீஷில் நல்லா தெளிவாக சவுண்ட் மைண்டு குத்துக்குது, நல்ல புத்தி குத்துருக்கிறார் ஆண்டவர். இங்கே பொல்லாத ஆவி வரும்போது தான் இது மாதிரி பிரச்சனை. இன்னைக்கு நம்ம நாளை விட்டுறோம் கடவுள் கூட. கடவுள் வந்து இன்னைக்கு நம்மளை நல்லா வச்சிருக்கிற மாதிரி நல்லா சாப்பாடு என்னென்ன தேவையோ இன்னைக்கு குத்துருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு முடி உன் தலையிலேருந்து உயிர்ந்தா கூட எனக்கு கணக்கு தரேன்னு ஆண்டவர். அப்படி நம்ம முடிய என்ற தேவன் இருக்கும் போது நம்ம ஏன் இன்னைக்கு பயப்படணும்? நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த வாரம் என்ன ஆகும், அடுத்த மாதம் என்ன ஆகும்? இன்னைக்கு நம்ம கோட்டை விட்டுறோம். இன்னைக்கு நம்ம குடும்பம் கூட, நம்ம புருஷன் கூட, நம்ம பொண்டாட்டி கூட, நம்ம குழந்தைங்க கூட இன்னைக்கு அன்பாக இருக்குது விட்டு, நம்ம பேர பசங்க கூட விட்டு, நம்ம எப்போவுமே சில கிறிஸ்டியன் மூஞ்ச பார்த்தா அப்படி முன்னு இருப்பாங்க. என்னம்மா 28ஆம் தேதி இன்னைக்கு என்னம்மான்னு கேட்டால் 5ஆம் தேதி வாடகை வருது, 5ஆம் தேதி நான் இதை காட்டணும், நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நான் இங்கே கடன் கட்டணும், நான் இதை கட்டணும், நான் EB பில்லை கட்டணும். 5ஆம் தேதி கதையை இன்னைக்கு பேசுகிறீங்க, 25ஆம் தேதி கதையில். இப்படி தான் பிசாசி அவனோட தந்திரத்தின்னு வந்து உன்னோட மனசில் போடுவான். மனசில் கூட இல்லை, உங்கள் மூளையில் போடுவான், உங்கள் சிந்தனையில் போடுவான். நீங்கள் எப்படி கட்டுவீங்க, ஹவுஸ் ஓனர் உன்னை தொத்திடுவாங்க, இதாகும், ஸ்கூல் ஃபீஸ் எப்படி, உன் பசங்களுக்கு என்ன, உன் பசங்களுக்கு என்ன. இங்கே ஆவியை பெற்று எத்தனோ ஊழியக்கார குடும்பம் இனி ஒடியுது. காரணமே இங்கே ஆவி தான். இங்கே ஆவியை நம்ம சரி கட்டினா எல்லாமே கரெக்ட் ஆகும். இங்கே ஆவி வந்து குடும்பத்தில் வந்து நம்ம மனைவிக்கிட்டேயோ, நம்ம பசங்கிட்டேயோ, இல்லை நம்ம புருஷங்கிட்டேயோ வந்து எப்படி பண்ண போகிற, இது என்ன பண்ண போகிற, அது என்ன பண்ண போகிற, நீ இது எப்படி கட்ட போகிற. 5ஆம் தேதி பிரச்சனையை இன்றைக்கே நம்ம ஆரம்பிக்கிறோம் வீட்டில். ஆனால் 5ஆம் தேதி ஆண்டவர் ஒருத்தர் குறித்து வச்சிருக்கிறார் அதுக்கு. ஆனால் நம்ம அதை விட்டுருவோம். இன்றைக்கி நம்ம கவலைப்படுறோம். இங்கே கவலை ஆவி இருக்குத, பொல்லாது பயம். ஆண்டவர் பண்ண அற்புதத்தில் நம்ம பார்த்தா எங்கெங்கே அற்புதம் பண்ணார் ஆண்டவர். நம்ம இயேசு கிறிஸ்து, நம்ம அப்பா ரொட்டி மீன் எடுத்து ஜனத்துக்கு கொடுக்கும்போது மீதி இருந்தது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏன் மீதி இல்லை? தரித்திரம் என்பது ஒரு பாவம்.
டியான் ஆஸ்வெல் சொன்னார், தருத்தம்னா பாவம்னார். இனிலேருந்து உன் தருத்தத்தை விட்டு ஏஞ்சிக்க. முதல்ல உன் கவலையை விட்டு ஏஞ்சிடுங்க, உன்னோட பயத்தை விட்டு ஏஞ்சிடுங்க. நாளைக்கு என் பசங்க என்ன ஆவாங்கப்பா, ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லுது? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லுது? இங்கே பொல்லாத ஆவி உங்களுக்கு உங்கள் சிந்தனையில் இதெல்லாம் போட்டுவது. முதல்ல அது இன்னைக்கு ஓட்டுங்க உன் சிந்தனைலேருந்து. ரொம்ப பேர் ஜபிக்கிறாங்க, வெளிப்பாடு இல்லை, வெளிப்பாடு காட்டு, இதை காட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் வெளிப்பாடு இருக்கணும். ரொம்ப பேர் ரிவைவல் கொடுன்னுவாங்க, ஏற்புதல். நம்ம வாழ்க்கையில் முதல்ல ரிவைவல் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஏற்புதல் இருக்கணும். நம்ம முதல் வேலை ஆண்டவர்கிட்ட ஆத்மா எத்துன்னு வர வேலை. அம்மா, கிறிஸ்டியனோட வேலை ஆத்மா தொத்துற வேலை இல்லை. ப்ராஃபிட் குடும்பம், அப்பாசல் குடும்பம், பாஸ்டர் குடும்பம், டீச்சர் குடும்பம் நல்லா சொல்லுது கேளு. விஸ்வாசி நல்லா சொல்லுது கேளு. ஆவியை தொத்துற வேலை இல்லை நம்மளுது. ஆத்மாவை தொத்துற வேலை இல்லை. ஆத்மாவை கடவுள்கிட்ட கொண்டு வர வேலை. எல்லாமே கடவுள் கேட்பார். நாளைக்கு கேள்வி மாட்டும் போது, நம்ம நிற்கும் போது ஆண்டவருக்கு ஏசப்பா கேட்பாரு. அன்றைக்கி பொண்டாட்டி இருக்க மாட்டாங்க, புதுசாக இருக்க மாட்டாங்க, உங்கள் சர்ச்சு பாஸ்டர் இல்லை, உங்கள் தீர்க்கதரிசி இருக்க மாட்டார். நான் நிற்க மாட்டேன் பக்கத்தில், பதில் சொல்லும். நீங்கள் கடவுள்கிட்ட தனியாக பதில் சொல்லணும். உன்னோட முதல் வேலை நீ கம்பெனியில் வேலை செய்கிற வேலை இல்லை, நீ ஸ்கூலில் வேலை செய்கிற வேலை இல்லை. உன்னோட முதல் வேலை ஆத்மா கடவுள்கிட்ட கொண்டு வர வேலை. அதுதான் நம்மளது பெரிய வேலை. ஆத்மா கடவுள்கிட்ட நம்ம கொண்டு வரணும்னா முதல்ல நம்ம கரெக்டாக வாழணும். நம்ம பக்கத்து வீட்டுக்கிட்ட, எதிர் வீட்டில், நம்ம தெருவில் அன்பை காட்டுங்க. அன்பு தான் முக்கியம். அன்பை காட்டுங்க, சுசேஷன் சொல்லுங்க. இல்லைனா கடவுள் நாளைக்கு நம்மளை நியாயம் தீர்க்கும் போது கேட்பார், எத்தின ஆத்மா நீ கொண்டு வந்த, எத்தின ஆத்மா நீ தொத்திட்ட. என்ன சொல்லுவோம் நம்ம பதில் அன்னைக்கு? நல்லா கேளுங்க சபையை. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்டியன் மட்டும் வேணாம், வாரத்தில் 7 நாள் கிறிஸ்டியன் இருக்கணும். இன்னைக்கு ரொம்ப பேர் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க கிறிஸ்டியன்னா. ஏன்? சில பேர் பண்ணுவ தவறு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வசனத்தை படிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. மீதி 6 நாள் பசங்களை கெட்ட வார்த்தையில் திட்டுவது, வீட்டில் புருஷனை சபிக்குது, மாமியார் மாமனாரை சபிக்கிறாங்க, மரும்புள்ளிய சபிக்கிறாங்க, பொண்டாட்டிய ஆக்னியில் தீக்குறாங்க வார்த்தால. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அன்பாருங்கள். எல்லாமே கடவுளுக்கு பதில் சொல்லுவோம். இனியோடு பண்ண தப்பெல்லாம் தூக்கி போட்டு இனிமேல் மனம் திரும்புங்க. எத்தனோ ஆத்மா நம்மளுக்கு இருக்கிறாங்க, போயிட்டு நம்ம சுவிசேஷம் சொல்லும். ஆத்மா விட்டாங்கன்னா நம்ம பருகோலம் மட்டும் போனால் பத்தாதுமா. பருகோலத்துக்கு போய் அங்கே நிற்கும் போது கீழே கேட்பாங்க, நம்ம பேரை கூப்பிடுவாங்க. ஐயோ என்ன தெரியாதாம்மா, 5 வீடு தள்ளி இருந்தேனம்மா, எனக்கு நீ கடவுள் பற்றி சொல்லியம்மா. அப்பா நீ பக்கத்தில் இருந்திய சொல்லிய. போறாம ஆவியை தூக்கி வெளியே போடு. இன்னைக்கு சபைங்களோ, ஊழியக்கார் குடும்பத்தையோ, கிறிஸ்டியனுங்க குடும்பத்தை ஆட்டி பயிற்சின்னு இருக்குது. இன்னும் ஆவி போறாம ஆவி, அதை முதல்ல தொத்தி விடுங்க. முதல்ல இயேசு நாமத்தில். பக்கத்து அக்கத்தில் ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு வந்தால் அவங்கள பாராட்டு. அன்பால் 4 வார்த்தை பேசு. அவங்க உன்னை திட்டம், கவலைப்படாத, திருப்பி போய் பேசு. ரொம்ப பேர் நினைப்பாங்க, நான் ஏன் போய் பேசினோம், நான் ஏன் இது பண்ணோம், நான் ஏன் எப்படி பண்ணோம். இயேசு கிறிஸ்து நம்ம கோசம் சிலுவையில் செத்து ரத்தத்தை சிந்தி இன்னைக்கு இருக்குதால தான் நீயும் நானும் ஏசப்பான்னு நீ கூப்பிடலாம். ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா உன்னோட ஒரே மகன் நான் ஏன் உலகத்துக்கு அனுப்பணுன்னா ஏசு கிறிஸ்து வந்திருக்க மாட்டார். இன்னைக்கு ஏசப்பா வந்திருக்கிறார், நம்ம கோசம் வந்திருக்கிறாருமா. நம்ம கோசம் செத்தார் ஏசப்பா. அவரோட ரத்தம் நம்ம கோசம் சிந்தினார். அவர் பார்க்கல, பிரஸ்டிஜ் பார்க்கல ஏசப்பா. ஏசப்பா பிரஸ்டிஜ் பார்க்கல, நான் ஏன் அவங்கக்கிட்ட போய் பேசணும்னு பார்க்கல ஏசப்பா. ஏசப்பா உண்மையாக நம்ம கோசம் இறந்தார், காயப்பட்டார். யாரால? உங்களால், என்னால். இனி நம்ம நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறோன்னா ஏசப்பா தாம்மா காரணம். அதுக்கு உன்னோட பெருமையை ஓரம் தூக்கி போட்டு இனியிலேருந்து ஏசப்பா
இங்க பெருமையோட ஆவியை நான் சாவடிக்கிற இயேசு நாமத்துல. இங்க பெருமை ஆவி, இங்க சண்டை ஆவி, இங்க பிசாசி ஆவி, நீங்க பயப்படுற ஆவி, இங்க கவலை ஆவி எல்லாமே தூக்கி என் காலு கீழே போடுவேன் ஏசப்பா. லூக்கால சொல்ற மாதிரி எல்லாமே என் காலு கீழே ஏசப்பா. எல்லாமே இங்க பெருமையை தூக்கி போடுவேன் ஏசப்பா. முதல்ல இவங்க வந்து பேசுவாங்க, நான் காத்துன்னு இருக்க மாட்டேன் ஏசப்பா. இனியிலேருந்து நான் போய் பேசுவேன் ஏப்பா. எப்பா நான் போய் பேசுவேன்ப்பா. அவங்கக்கிட்ட என் அன்பை நான் போய் காட்டுவேன்ப்பா. உன்னோட அன்பை காட்டுவேன்ப்பா. அவங்கக்கிட்ட உன்னோட அன்புப்பா, எனக்கோசம் நீ சிலுவைக்கு போனப்பா. உன்னோட அன்பை நான் போய் காட்டுவேன்ப்பா. உன்னை பற்றி நான் எடுத்து சொல்வேன்ப்பா. அவங்க என்னை மூஞ்சில் அரைஞ்சா சரி, என் மூஞ்சில் துப்புனா கூட சரிப்பா. உன்னோட அன்பு நான் போய் காட்டுவேன். உன்னோட வெளிப்பாடை நான் போய் சொல்லுவேன்ப்பா. ஏசப்பா என்னை பயன்படுத்துன்னு சொல்கிறாங்கல்லாம் இங்கே நேரத்தில். முதல்ல நம்ம சாகணும். எப்படி சாகணும்? தூக்க மாட்டின்னு இல்லை, கடவுளுக்கு ஊழியத்தில் பண்ணோம். நம்ம அவருக்கு நேரத்தை ஒதுங்கி சாகணும். நேரம்னா எப்படி? சும்மா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஓடக்கூடாதுமா. 10 நிமிஷம் ஜெபம் மேகி நூடுல்ஸ் மாதிரி இல்லை. காலையில் ஏஞ்சி 4-5 மணிக்கோ விடிய காலையிலையோ, ஆண்டவரே உன்னை நான் கூப்பிட்றேன், ஆண்டவரே ஆண்டவரே நீ தான் ஆண்டவரே எனக்கு. ஆண்டவரை காலையில் கூப்பிடுமா, காலையில் ஏஞ்சி ஜெபம் பண்ணுமா, காலையில் ஏஞ்சி சங்கீதத்தை படிமா, காலையில் ஏஞ்சி கடவுளோட வார்த்தை படிங்க, காலையில் ஏஞ்சி விடிய காலையில் தாவூது ராஜா மாதிரி விடிய காலையில் ஏஞ்சி ஜெபத்தை பண்ணுங்க. உங்கள் ஊருக்குள்ளே இருக்குது, நீ பொசிஷன் எடுத்துக்கோ. பொசிஷன்னா அங்கே இருக்கிற கெட்ட ஆவிங்களா கட்டி ஜெபம் பண்ணுங்க. காலையில் உங்கள் ஹவுஸ் ஓனருக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குத்தனத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணோம், உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு எடுத்து ஏசப்பா சொல்லு. ஏசப்பா சொல்லுத்தாம்மா நம்ம வேலை இங்கே ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா மொத்தமாக கம்பெனி இது அது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம ஏசப்பா பற்றி சொல்லுவோம். ஏசப்பா நான் பண்ணதெல்லாம் தவறு, நான் மன்னிச்சிடு. இனிலேருந்து உன்னோட அன்பை நான் காட்டுவேன். இனிலேருந்து உன்னோட பாசத்தை நான் போய் காட்டுவேன். நான் என்ன வேலை செய்கிறேனோ அங்கே நான் காட்டுவேன் ஏசப்பா உன்னோட அன்பை. உன்னோட அன்பை காட்டிட்டு நீ எனக்கு குத்த வரத்தை அவங்களுக்கு நான் கூட சேர்ந்து பயன்படுத்துவேன் ஏசப்பா. ஏசப்பா பொல்லாத ஆவியை நான் தொத்துறேன், போராம ஆவியை நான் தொத்துறேன், பயத்தில் ஆவியை நான் தொத்துறேன். பராமா ஷீகாரிமா இங்கே பயம் ஆவியை இனிலேருந்து என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏசப்பா பேரில் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பயம் ஆவி, இங்கே கொழுப்புற ஆவியை நான் கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். கொழுப்ப பண்ணுவேன் ஆவி, சபையில் கொழுப்ப பண்ணுவேன் ஆவி நான் கட்டி பாலாத்துக்கு அனுப்புகிறேன். இயேசு நாமத்தில் நான் கட்டுவேன் ஏசப்பா. இங்கே ஆவிங்களை, இங்கே பொல்லாத ஆவி, இங்கே பயம் ஆவி, இங்கே இச்சா ஆவியை நான் கட்டுவேன் ஏசப்பா. இயேசு நாமத்தில் நான் இங்கே ஆவிங்களை கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறேன் ஏசப்பா. உன்னோட அன்பு இருக்கட்டும், உன்னோட அன்பை மற்றவங்களுக்கு காட்டும், பதிங்கள் கொள்ளும். உன்னோட அன்பை மற்றவங்களுக்கு காட்டும். எனக்கு உன்னோட உதவி பண்ணேசப்பா. உன்னை போல யார் தேவனே? தேவனே உன்னை போல வேறு யார் அப்பா? நீதாப்பா எனக்கு அப்பா அம்மா எல்லாமே பண்ணி. எத்தனோ பேர் கடவுள் தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் போனோம் ஏசப்பா, போயிட்டு உன்னோட வார்த்தை சொன்னேன் ஏசப்பா. ரொம்ப பேர் இன்றைக்கி நினைக்கிறாங்க, ஏசப்பா நான் அமெரிக்கா கூட்டின்னு போயிட்டு, என் பசங்களை சைனா கூட்டின்னு போ, ஏன் இங்கே பசங்களை இங்கே நாட்டுக்கு கூட்டின்னு போ. எல்லாரும் போனோன்னு நினச்சா இந்தியாவில் யார்தான் ஜெபம் பண்ணுவது? யார்தான் போய் பிரசங்க பண்ணுவது? யார்தான் போய் இயேசுவோட அன்பை சொல்லுவது? எல்லாரும் என் பசங்க ஃபாரின் போனோம். இங்கே யார் பார்ப்பாங்க? இனியிலேருந்து இதெல்லாம் நான் தூக்கி போடுவேன்ப்பா. இனியிலேருந்து என் வீட்டில் நான் நல்ல வார்த்தை பேசுவேன்ப்பா. என் பசங்களை பார்த்து பேயோ பிசாசியோன்னு கூப்பிட மாட்டேன்ப்பா. என் பசங்க ஆண்டவரோட பிள்ளை. என் பசங்க மேலே நான் விட்டு போக மாட்டேன். என் பசங்களை நல்ல மாதிரி பார்த்து பேசப்பா. எசப்பா உன்னோட கிருபை வேணும் எசப்பா. எசப்பா இங்கே ஊழியத்தினத்தை உன்னோட கிருபை கூட எசப்பா. எசப்பா நீ தான் என் தேவன் எசப்பா. நான் எங்கே எசப்பா ஓட முடியும் உன்னை விட்டு? ஏசப்பா உன்னை விட்டு நான் எங்கேயே ஓட முடியாதுப்பா. இப்போது ஏசப்பா கூப்பிட்றார். யார் யார் பின் வாங்கியிருக்கிறாரோ திருப்பி இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாரு ஏசப்பா. உனக்கு இன்னொரு நேரம் கொடுக்குறார். திருப்பி வரோம்.
உன்னை விட்டு போக மாட்டார். நீ ஏசப்பாவோட செல்ல புள்ள. திருப்பி வா, திருப்பி வா, ஏசப்பா கூப்பிட்றா, திருப்பி வா. அது என்ன மாதிரி பிரச்சனை இருக்கட்டும், என்கிட்ட அங்கே பிரச்சனை எடுத்துன்னு வந்து கூடு, என்கிட்ட அங்கே பிரச்சனையை கூடு. உன் பிரச்சனை 1000 இருக்கட்டும், அங்கே பிரச்சனைலாம் என்கிட்ட கூடு, நான் பார்த்துக்கிறேன். அங்கே பாரத்தை தூக்கி என் மேலே போடு, நான் பார்த்துக்கிறேன். வேதம் சொல்லி இது சேசு குமரன் ஒருத்தர் விருத்தில் பண்ணார். யுவானில் சொன்ன மாதிரி ஒருத்தர் நான் விருத்தில் பண்ணா அவர் விருத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறார். Who the Bible sets free is free indeed. Who God sets free is free indeed. ஏசப்பா இனிலேருந்து பின் வாங்க மாட்டேன் ஏசப்பா. எப்போ ஏசப்பா இனிலேருந்து ஏசப்பா என் பொண்டாட்டியை நான் அசிங்கமாக திட்ட மாட்டேன் ஏசப்பா. ஏசப்பா இனிலேருந்து என் புருஷனை நான் திட்ட மாட்டேன் ஏசப்பா. தப்பா என் பசங்களை நான் திட்ட மாட்டேன் ஏசப்பா. என் பசங்க மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஏசப்பா. நான் எப்படி ஒரு காலத்தில் பெண் வாங்கி நீ என்னை திருப்பி கூட்டின்னு வந்தியோ, அதே மாதிரி என் பசங்களை கூட்டின்னு வா ஏசப்பா. என் பசங்களை கூட்டின்னு வா ஏசப்பா. இனிலேருந்து ஏசப்பா எங்கள் வீட்டில் எப்போவுமே உன்னோட வசனம் இருக்கும் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் உன்னோட வசனம் இருக்கும் ஏசப்பா. என்னோட நாவில் எப்போவுமே உயிர் தான் ஏசப்பா பேசுவோம். சாவுற காரியத்தை பேசவே மாட்டோம் ஏசப்பா. ஏசப்பா ரொம்ப நன்றி ஏசப்பா. ஏசப்பா உன் பரிசுத்தாவி உனக்குள்ளே இருக்கிறாருமா. நல்லா கேளு. நம்ம இங்கே அங்கே ஓடுவோண்ணா, ரொம்ப பேர் ஓடுவோம். இங்கே போனால் அங்கே என்ன அபிஷேகம் பெறுவேன், இங்கே திங்கக்கிழமை ஒரு நாளைக்கு போனால் அபிஷேகம், செவ்வாய்க்கிழமை அங்கே போனால் அபிஷேகம், புதன்கிழமை அங்கே போனால் அபிஷேகம். இல்லைம்மா, உனக்குள்ளே இருக்கிறவரே அபிஷேகம். பைபிள் சொல்லி இது, வேதம் சொல்லுது, உனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தோடு பெரியவர். உனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தோடு பெரியவர். பல ஏற்பாட்டில் பரிசுத்தாவி ராஜாங்க மேலே, தீர்க்கதரிசி மேலே, ப்ரீஸ்ட் ஃபாதர் மேலே, இவர் மேலே வருவார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாக்குள்ளே இருக்கிறார். அவர் காத்துன்னு இருக்கிறார் நம்ம கூட வாழும். பைபிள் சொல்லி இது, நீ பெற்றுக்கொண்ட ஆவி பரிசுத்த ஆவி உன்னை விட்டு ஒரு காலத்துக்கு நான் போக மாட்டேன், ஒரு காலத்துக்கு நான் போக மாட்டேன். உன் கூட இருப்பார், எல்லா விஷயத்தில் கூட இருப்பார், எல்லா விஷயத்தில் கூட இருப்பார். ஆண்டவரை மகிழ்னுமா பத்து ஒன்றுமே புரியல எனக்கு ஐயா, ஐயா எனக்கு ஒன்றுமே புரியல. தோத்திரம் பலி பாட்டு பாடுமா, கடவுளை நேசி, கடவுளை பாட்டு பாடி துதிக்கிற மாதிரி வேறு ஒன்றுமே இல்லை. ஏஞ்சி ஜெபம் பண்ணுங்க, ஏஞ்சி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, உன்னோட பக்கத்து வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, உனக்கு தெருவில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. முதல்ல உன் எதிரில் வந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. கசுப்பு ஆவியை உள்ளே ஏற்றிக்கினான்னா அது ஒரு புத்துநோய் மாதிரி. கசுப்பு என்பது ஒரு ஆவி. அவங்கள பார்த்து கசுப்பாகுது, போராமப்படுவது, இதெல்லாம் ஒரு ஆவி. இங்கே ஆவி நமக்குள்ளே வந்துச்சுன்னா, நம்ம கிட்டே வந்துச்சுன்னா புத்துநோய் மாதிரி. கிறிஸ்டியன்னா வல்லமையாக இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்டியன்னா வல்லமையாக இருக்கணுமா. பைபிள் சொல்லிது, ஏசப்பா சொல்லியிருக்கிறார், என்னோட நீ அதிகமாக கிருபை பண்ணணும், என்னோட நீ அதிகமாக நீ இது பண்ணணும், சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், மிராக்கிள், என்னோட நீ அதிகமான மிராக்கிள் பண்ணணும். ஆண்டவர் ஏதி இருக்கிறார் அவர் வார்த்தையோடு. என்றைக்கு நம்ம நாங்கள் நடப்பாதில் நம்ம நடுக்க போகிறோம், என்றைக்கு நம்ம நம்ம நாட்டில் போனோம் ஏஞ்சி இது பார்க்க போகிறோம். எத்தனோ நாட்டில் வெளியூரில் போனோம், ஜெபம் பண்ணால் போனோம் ஏஞ்சிக்குது. கண்ணு தெரியாதவங்க கண்ணுக்கு தோறுகுது, காது கேட்காதவங்களுக்கு காது தோறுகுது. இங்கே நம்மளுக்கு தேவை இது, நம்மளுக்கு ஜாஸ்தி நம்ம நாட்டில் தேவை. எசப்பா என்னை வைநத்துப்பா, என்னை இது மாதிரி பயன்படுத்துப்பா, என்னை வைநத்துப்பா. என்னோட உன் வையாக இருக்கட்டும்பா. என் வையெல்லாத்து ஓரம் போட்டு நீ எப்படி சொல்லியிருக்கிறோ உன் வசனம் படியா உன் வயலில் நான் நடுகிறேன் ஏசப்பா. ஏசப்பா எல்லா பிரச்சனையும் தூக்கி உங்ககிட்ட போடுறேன் ஐயா, நீ பார்த்துக்க ஐயா, நீ பார்த்துக்க ஐயா. தேங்க்ஸ் ஐயா, நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. நீ பார்த்துக்குதால நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. உன்னை போல் வேறு யாரும் இல்லைப்பா. நான் எங்கேப்பா போவேன் உன்னை விட்டு, நான் எங்கேப்பா போக முடியும் உன்னை விட்டு. நான் திருப்பி உங்ககிட்ட வரேன்ப்பா, நான் வாங்க இருக்கிறேன், என்னை மன்னிச்சிடு ஏசப்பா. ஜெபம் பண்ணி உன் மனசு ஏசப்பா கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க, உன் மனசை ஏசப்பா கிட்ட கொடுங்க. நாளைக்கு பற்றி கவலையே படாத. முதல்ல பைபிள் சொல்லி இது, ஆண்டவர் இருக்கிறார்,
நீ நாளைக்கு பற்றி கவலைப்பட்டா, நல்லா கேட்டுங்க ஜனங்களே, நீ நாளைக்கு பற்றி நீ கவலைப்பட்டா இன்னைக்கு கோட்டையை நீ விட்டுருவ. ஐயோ நான் இது கட்டல அது கட்டலன்னு பார்க்காத. ஆண்டவருக்கு தெரியும். பைபிள் சொல்லிது, நீ என்னை கூப்பிட்றதுக்கு முன்ன, என்னை கேட்கறதுக்கு முன்ன நான் அங்கே செவி கொடுப்பேன். God says, before you call unto me, I will answer you. நீ என்னை கூப்பிட்றதுக்கு முன்ன நான் செவி கொடுப்பேன். ஏசப்பா, இனிலேருந்து ஏசப்பா என் வாழ்க்கையை நான் திருப்புறேன். ஏசப்பா, நீதான் ஏசப்பா என் வாழ்க்கைக்கு டிரைவரு. தேங்க்யூ ஏசப்பா. நீதான் ஏசப்பா என் வாழ்க்கையை ஓட்டு போகிற இனிமேல். ஏசப்பா, விசுவாசத்தில் நான் இன்னும் வளரணும் ஏசப்பா. விசுவாசத்தில் நான் இன்னும் வளரணும் ஏசப்பா. ஆத்மாங்களை கொண்டு வந்துனே இருக்கணும் ஏசப்பா. நரகத்தை நான் காலி பண்ணிட்டு பருகுலத்தை நான் ஜாஸ்தி பண்ணணும் ஏசப்பா. ஆத்மா நான் கொண்டு வரணும் ஏசப்பா. உன்னோட கிருபை என் கூட இருக்கட்டும் ஏசப்பா. ஏசப்பா, இனிலேருந்து நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இனியிலேருந்து நான் சொல்கிறேன் ஏசப்பா, நான் போகிற வழியிலெல்லாம் ஆத்மா எத்தனை பேரை உங்ககிட்ட கொண்டு வர முடியுமோ அதுதான் என்னோட முதல் வேலை ஏசப்பா. மீதி தான் ஏசப்பா எல்லா வேலை. ஆத்மா கொண்டு வரத ஏசப்பா. ஏசப்பா, நான் யாரும் மூஞ்ச காட்டி தொத்த மாட்டேன், சபையிலேருந்து தொத்த மாட்டேன். ஆமாம் ஏசப்பா, பக்கத்து வீடு அக்கத்து வீடு தெருவுலேருந்து யாருக்கும் மூஞ்சி காட்டி தொத்த மாட்டேன், குத்தனத்தை தொத்த மாட்டேன், ஹவுஸ் ஓனரை திட்டி பசங்களுக்கு வரவங்களை தொத்த மாட்டேன் ஏசப்பா. நான் நில்லி அவங்கள சீக்கிரமாக உன்னோட அன்பை காட்டி திருப்பி கொண்டு வரேன் ஏசப்பா. உன்னோட அன்பு ஏசப்பா என்னை மன்னிச்சிடு ஏசப்பா. இத்தனை நாளாக நான் அப்படியே ஒரு அசால்ட்டாக என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் ஏசப்பா. இனிமே நான் ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி இருக்க மாட்டேன் ஏசப்பா. வாரத்தில் 7 நாள் விசுவாசி இருப்பேன் ஏசப்பா. என்னோட நாவ் இனிமேல் கசுப்பாக பேசாது. என்னோட நாவ் ஒத்துற ஐக்க பேசாது. என்னோட நாவ் ஒத்துற பாராட்டி தான் பேசும். என்னோட நாவ் ஒருத்தருக்கு உயிர் தான் கொடுக்கும், சாவடிக்காது ஏசப்பா. நான் கர்ஸ் பண்ண மாட்டேன் ஏசப்பா. நான் என் வாயோட என் நாவலோட நான் சபிக்க மாட்டேன் ஏசப்பா. இனியிலேருந்து அன்பான வார்த்தை வரும் ஏசப்பா. அன்பால் மாற்றுவேன் ஏசப்பா. உன்னை போல் வேறு யாரும் இல்லை ஏசப்பா. உன்னை போல் வேறு யாரும் இல்லை ஏசப்பா. இனிலேருந்து உன்னோட ஆத்மா வேலையாக நான் போயின்னு இருப்பேன் ஏசப்பா. ஏசப்பா, உன்னோட ஆத்மா வேலையை நான் போயின்னு இருப்பேன். எப்படி உன்னோட ஆத்மா கடவுள்கிட்ட உங்ககிட்ட எடுத்துன்னு வர்றது தான் ஏசப்பா. எனக்கோசம் இங்கே உலகத்துக்கோசம் நீ சிலுவையில் இறந்த நான் இன்னைக்கு அதை நான் பார்க்குறேன் ஏசப்பா. என் வாழ்க்கை வெளிச்சமாக ஏறிட்டோம் ஏசப்பா. என்னோடய வாழ்க்கை பிரகாசியமாக ஏறிட்டோம் ஏசப்பா. நான் நந்திருக்கிற மாதிரி ஏசப்பா. ஏசப்பா, என்னை யாருன்னா பார்த்தா இவன் ஆண்டவர் புல்லுன்னு சொல்லணும் ஏசப்பா. இவர் ஆண்டவரோட புல்லுன்னு சொல்லணும் ஏசப்பா. அது மாதிரி நந்துக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா, இங்கே டைமில் ஜபிக்கிறேன் ஏசப்பா. புசத்து ஆவியே Borobo Shikarama Vifiala. Holy Ghost God, I ask you to minister to each one in your own way. பரிசுத்தாவி, இங்கே நேரத்தில் உன்னோட பசங்க உன் வார்த்தை போய் சேரட்டும் ஏசப்பா. இங்கே களிமண் மூலியமாக நீ பேசுனதுக்கு அவங்க வார்த்தை போய் சேரட்டும் ஏசப்பா. கடவுளை அறியாதவங்க, கடவுள்கிட்ட பின் வாங்கினவங்க இங்கே டைமில் இங்கே ஜெபம் பண்ணலாம் ஏசப்பா. நீ எனக்கோசம் இங்கே உலகத்தில் நீ செத்த, எனக்கோசம் நீ சிலுவையில் ரத்தம் சிந்தின, எனக்கோசம் நீ முள்ளில் அடி வாங்கின ஏசப்பா. இனிலேருந்து உன்னை நான் கடவுளாக ஏற்றிக்கிறேன் ஏசப்பா. நீ தான் என் கடவுள், நீ தான் என் தேவன் ஏசப்பா. உன் ரத்தத்தால் என்னை கைவு ஏசப்பா. நான் இறந்துடும் போது பரகோலத்துக்கு வரணும் ஏசப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இங்கே ஜெபத்தை சொன்ன எல்லாத்துக்கு நான் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்லா பிதாவே, ஆமென். யார் நாங்கள் ஜெபம் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி ஜெபிப்பாங்க. ஊழியக்கார் ஃபோன் பண்ணி ஜெபிப்பாங்க.
யாருனாக்கு சாட்சியாக இங்கே மெசேஜ் ஒரு சாட்சியாக மாறிச்சுன்னா எங்களை தெரிவித்து வைங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.